திமுகனாவே ஊழல்ல தான் சாதனை பண்ணுவாங்க. வேற எதுலயும் சாதனை பண்ண மாட்டாங்க. தமிழக மக்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை இந்த 1000 கோடி பண்ணறேன். இதுக்கு முன்னாடி 888 கோடி அப்படின்னு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் இப்ப அமலாக்கத்துறை 2வதா ஒரு கடிதம் எழுதும் பொழுது 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவரு முன்னாடி ஏற்கனவே 1000 அவரோட டார்கெட்டா இருந்திருக்கலாம். இப்ப அதையும் தாண்டி 1020 கோடி இல்லையா? அதை ஒரு சாதனை நினைச்சுக்கிட்டாரு போல. சாதனை சாதனை அப்படின்றார். ஆனா அவருக்கு உண்மையாவே மனசாட்சிக்கு தெரியும், இதை விட மிகப்பெரிய சாதனை திமுக அமைச்சர்கள் செஞ்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருப்பாங்க அப்படின்னு தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க. குறிப்பா தமிழக இளைஞர்கள் பெண்கள்கிட்ட பேசி பாருங்க. திமுக காரங்க யாராச்சும் லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டான், சிரிப்பான். 1000 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பாக்கெட் மணி போல, இதெல்லாம் சாதாரண விஷயம், அதிகமாக தான் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே பிடிஆர் சொல்லியிருப்பார், திமுக அமைச்சர் அவர், வேற கட்சிக்காரங்க இல்லை, பிஜேபி இல்லை, ஏடிஎம்கே இல்லை, வேற கட்சி இல்லை. ஸ்டாலினோட மகனும் மருமகனும் சேர்ந்துக்கிட்டு 2 வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னு அவர் சொன்னார். அவருக்கு தெரிஞ்சே அந்த 2 பேர் மட்டுமே 30,000 கோடி ரூபாய் அப்படின்னா திமுகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கே நேரு, செந்தில் பாலாஜி, நம்ம பொன்முடி இருக்கிறாரு, ஏவாவேலு இருக்கிறாரு, இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் அவங்களை அடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா தமிழ்நாடு பட்ஜெட்டை விட திமுக அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழலோட அளவு அதிகமா இருக்கும். அதனால தான் நம்ம சொல்றோம், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இவங்க ஊழல் செஞ்சு சாதனை பண்ணியிருப்பாங்க. இந்த 1000 கோடியை 888 கோடியை விட 1020 கோடிங்கிறது பெருசுங்கிறதால அவர் சாதனைன்னு சொல்லியிருப்பார்.